ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். முதல்ல கரண்டியே வச்சு 1 2 3 4 அதே சாமி 5 முட்டை. 5 முட்டையை போட்டு அப்புறம் என்ன பண்ணணும், உப்பு போட்டுங்க, மறந்துடாதீங்க உப்பு போடுங்க. அப்புறமா என்ன பண்ணுறேன்னு தெரியல, இருங்க பார்க்குறேன், நானும் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் உப்பு போட்டு பெப்பர் போட்டுட்டு கீழே அதை உருளிச்சாட்டிருக்கேன். அது வேறு இது நல்லா கலக்குங்க, நல்லா கலக்குங்க பாருங்கள். டக்க 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 டக்கன்னா அடிக்கணும், அடி 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 நல்லா அடிச்சுட்டு அப்போ என்னப்பா பண்ணணும், அடி 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 நல்லா கலங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ண நான் சொல்கிறேங்க. அது வர கீழே வர விழுகுது. போதும் போதும்ப்பா, கலங்கினது போதும் போதும், விடு விடு விடு, நீயே விட்றா. இப்போ என்ன பண்ணணும்னா லைனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு பாருங்கள். ஒருவேளை ஆம்லேட் போடுவாங்களோ? ஆம்லேட் இப்படி போட மாட்டாங்களே, ஏன் மேலே என்ன வெங்காயமும் பச்சை மிளகா போட்டாங்க, முட்டை பொரியலோ என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே. நல்லா கலக்கிங்க பாருங்க. அப்படி நல்லா கலக்கிட்டே இருங்க, நல்லா வேகணுமாம்மா, அப்படி தானேப்பா. நல்லா வந்து கலக்கிட்டு அதை வெளியே எடுத்துட்டிங்களா, எடுத்துகிட்டு எண்ணெயும் மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு மறுபடியும் லைட்டாக கிண்டுங்க. நல்லா 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 கிண்டுங்க கிண்டுங்க. 2 சோள கதிர், அப்புறம் முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். இதெல்லாம் மண்புழு மாதிரி இருக்கு. நூடுல்ஸ், ரைட் 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 ரைட், அதையும் போட்டுக்குங்க. ஏன்னா ரைஸ் வேறு போகிற நூடுல்ஸில், அது நம்ம என்னமோ நினச்சா இவன் என்னமோ பண்ணுறானே. இதை நல்லா கிண்டிக்கிங்க. இந்த நூடுல்ஸ் நல்லா கலக்கினதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் அதை வச்சுருப்பாங்களே 4-5 பொடி, அந்த பொடியெல்லாம் லைட்டாக தூவிக்கிங்க. அப்போ தாங்க உடம்புல சீக்கிரமாக எல்லாம் சீக்கிரம் நிறையா வரும். பாருங்க கலர் மாறிடுச்சு. இதை நல்லா கலக்கிட்டு என்னமோ பண்ணுறாரு, கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல. ஏன்னா இப்போ தட்டு எடுத்துகிட்ட முடிஞ்சா சரி. அந்த தட்டில் எடுத்து எல்லாமே எடுத்து சுத்தமாக எடுத்து போட்டு வைக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் எடுப்பா, டைம் இல்லை. தட்டில் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஏங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட் இல்லைங்க. என்னங்க மறுபடியும் முட்டைக்குள்ளே மறுபடியும் நூடுல்ஸ் மறுபடியும் கொட்டுறாங்க. நம்ம ஊரில் இப்படி பண்ண மாட்டாங்களே. ஸ்பெஷலாக எதாவது பண்ணுவானோ? இதை நல்லா கலக்கிங்க பாருங்கள், எப்படி கலக்கும். நல்லா கையில் நல்லா ஆட்டணும். அப்படி ஆட்டி ஆட்டி நல்லா கலக்கி, தம்பி நல்லா கலக்குப்பா. அப்படிதான் நல்லா கலக்கி நல்லா அப்படியே வந்துச்சு. நூடுல்ஸ் தனியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க மண்புழு மாதிரியே இருக்குது. நல்லா கலக்கிட்டாங்களா? இதுக்கெல்லாம் என்ன பண்ணுப்பா, கலக்கிட்டாரு பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா தான் இருக்க மாட்டிருக்கே, நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோமோ. அவ்வளோதான். இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு ரெடி ஆயிடுச்சோ, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஏங்க இது நம்ம ஊரில் ரைஸ் தானே, நூடுல்ஸ் தானே போடுவாங்க, இப்படி பண்ண மாட்டாங்களே. நார்த் இந்தியன் வேறு என்ன இருக்குமோ? நார்த் இந்தியனில் சாப்பிட்றது பெருசு இல்லைங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிடும்போது நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலும் பார்த்து சாப்பிட்ணும். அவங்க போடுற